சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -5 காதல் சாம்பலாக மாறும்போது என்ன காளியரசனின் உளவாளி மிச்சம். கிராமம் தனது மறுபிறப்பை காட்டில் நம்பிக்கையுடன் கொண்டாடியது. ஆனால் காளியரசன் அதைச் செய்யவில்லை. இந்த முறை அவர் நெருப்பு அல்லது பயத்தால் தாக்கவில்லை, அவர் சந்தேகத்தின் விதைகளை பயன்படுத்தினார். ஒரு புதிய முகம், ஒரு மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல். ரேவதி என்ற அழகான இளம்பெண் தான் ஒரு அலைந்து திரியும் மூலிகை மருத்துவர் என்று கூறிக்கொண்டு கிராமத்திற்கு வந்தாள். அவள் மருந்துகள், மருந்துப் பொருட்கள் மற்றும் கதைகளை தூரத்திலிருந்து கொண்டு வந்தாள். அவளுடைய புன்னகை கிராம மக்களை நிராயுதபாணியாக்கியது. ஆனால் அவளுடைய கண்கள் ஒரு ரகசியத்தை மறைத்தன. அவள் காளியரசனின் உளவாளி. ரேவதி மெதுவாக நம்பிக்கையை பெற்றார். திபினிக்கு அரிய மூலிகைகளை வழங்கினார். ரஞ்சனியின் சக்தி மட்டங்களை மேம்படுத்தினார். மேலும் மன அழுத்தத்தை போக்க அனாமிகா சிறப்பு தேநீர் கொடுத்தார். போர் காலங்களில் அந்நியர்கள் நோக்கமின்றி வருவதில்லை என்று அவர் எச்சரித்தார். ஆனால் மறுகட்டமைப்பு பணிகளில் மும்முரமாக இருந்த அவரது மனைவிகள் தயவை கேள்வி கேட்க மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். காதலை மோதலாக மாற்றுதல். ஒரு இரவு ரஞ்சனி ஏற்கனவே அனுமதி அளித்த ஒரு சப்ளையருடன் வாக்குவாதம் செய்வதைக் கண்டார் அனாமிகா. நீ எப்போதும் உனக்கு நன்றாகத் தெரியும் என்று நினைக்கிறாய். ரஞ்சனி பதிலட்டியாக, நீங்க இது உங்க கம்பெனி மாதிரி நடிக்கிறீங்க, நம்ம கிராமம் மாதிரி இல்ல என்றாள். பின்னர் திபினி, அனாமிகா தனது கிராம உணவுத் திட்டத்தை தன்னிடம் சொல்லாமல் மாற்றியதாக குற்றம் சாட்டினார். நான் மென்மையாகப் பேசுபவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாம் புரிகிறது. இடி மேகங்கள் போல பதற்றம் சூழ்ந்தது. தான் நேசித்த ஒற்றுமை சிதையத் தொடங்கியதை சிவராயன் உதவியற்றவனாக பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவர் விசித்திரமான ஒன்றைக் கண்டுபிடித்தார். ரேவதியின் உடைமைகளில் மனதை மாற்றும் மூலிகை வெற்றுக்குப்பிகள். ஒரு மோதல் தவிர்க்க முடியாதது. முகமூடி அவிழ்த்தல். சிவராயன் தனது மனைவியருடனும் வெற்றிமாறனுடனும் ஒரு ரகசிய சந்திப்பை ஏற்பாடு செய்தார். அதற்கான ஆதாரங்களை அவர்களிடம் காட்டினார். குப்பிகள். கிராம பாதுகாப்புகளின் வரைபடம். ரேவதியின் பையில் கலையரசனின் கிழிந்த கடிதம். அவர்கள் திகைத்துப் போனார்கள். தங்களுக்குள் வளர்ந்து வரும் பிளவுகள் உண்மையானவை அல்ல, ஆனால் செல்வாக்கால் ஆனவை என்பதை உணர்ந்து அவர்கள் நதிக்கரையில் ரேவதியை எதிர்கொண்டனர். மூளைவிட்டவள் தன் மாறுவேடத்தை கைவிட்டாள். முட்டாள்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது காளியரசன் உங்கள் கிராமத்திற்குள் ஆழமாக நடந்து சென்றான். அவன் ஏற்கனவே இங்கே இருக்கிறான். யாரும் செயல்படுவதற்கு முன்பு அவள் ஆற்றில் குதித்து இரவில் மறைந்தாள். ஒரு இதயத்திற்கு திரும்பு. 3 மனைவிகளும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டனர். குற்ற உணர்ச்சியும் அன்பும் பொங்கி வழிந்தன. எதிரி நம் இதயங்களைத் தொட அனுமதிக்கவில்லை, நம் மனதைத் தொட அனுமதிக்கிறோம் என்று திபினி கூறினார். ஆனால் இப்போது யாரும் எங்களைப் பிரிக்கவில்லை என்று ரஞ்சனி மேலும் கூறினார். அனாமிகா, ஒன்றாக எப்போதும் என்று தலையசைத்தாள். சிவராயன் அவர்களின் கைகளைப் பிடித்துக் கொண்டான். கண்கள் நோக்கத்துடன் எரிந்தன. காளியரசன் கிராமத்திற்குள் நுழைந்திருந்தால் அவர் வரட்டும். அவர் 4 அசைக்க முடியாத இதயங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வீட்டிற்குள் நுழைகிறார். நதி இனி அமைதியை கிசுகிசுக்கவில்லை, அது போரின் எச்சரிக்கையைக் கொண்டிருந்தது. ரேவதி மறைந்துவிட்டாள். ஆனால் அவளுடைய கடைசி வார்த்தைகள் சிவராயனின் காதுகளில் எதிரொலித்தன. கலையரசன் ஏற்கனவே இங்கே இருக்கிறார். மாறுவேடத்தில் எதிரி. கிராமம் வித்தியாசமாக உணர்ந்தது, அமைதியானது, கனமானது. ஒவ்வொரு கிராமவாசியும் மகிழ்ச்சியுடன் தயாராகும் ஒரு பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது, பொங்கல். ஆனால் இந்த ஆண்டு ஒவ்வொரு புன்னகையிலும் எச்சரிக்கை இருந்தது. ரஞ்சனி பாதுகாப்பை பலப்படுத்தினார். அனாமிகா நகர கண்காணிப்பை அழைத்தார். திபினி பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு பாதுகாப்பு தெய்வம் போல கண்காணித்தார். ஆனாலும் அவர்களால் அவரைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் வெற்றிமாறன் ஒரு விஷயத்தைக் கண்டுபிடித்தார். கிராமத்திற்கு வெளியில் இருந்து வந்த ஒரு டெலிவரி லாரியில் பதிவு ஆவணங்கள் காணாமல் போனது. இன்னும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், தொழிலாளர்களில் ஒருவர் மங்கலான பச்சை குத்தியிருந்தார். அது காளியரசனின் அடையாளம். அவர்கள் இங்கே கிராமவாசிகளாக ஒளிந்து கொண்டிருந்தார்கள். பகல் நேரத்தில் ஒரு நிழல் போல எதிரி உள்ளே நுழைந்தான். மறைக்கப்பட்ட குண்டு வெடிப்பு. விழா வண்டிகளில் ஒன்றின் உள்ளே ரஞ்சனியின் குழுவினர் ஒரு பெட்டியைக் கண்டுபிடித்தனர். இனிப்புகள் அல்ல, ஆனால் கம்பிகள், டைமர்கள் மற்றும் வெடிபொருட்கள். கலியரசன் சண்டையிட விரும்பவில்லை.
கிராமத்தின் மிகப்பெரிய கூட்டத்தின் போது ஒரு பெரிய வெடிப்பில் எல்லாவற்றையும் முடித்துவிட அவர் விரும்பினார். நேரம் ஓட்டிக்கொண்டிருந்தது. எதிர் தாக்குதலின் திட்டம். சிவராயன் கிராம சதுக்கத்தின் மையத்தில் நின்று தன் மனைவியருடன் சேர்ந்து அறிவித்தார், நாங்கள் விழாவை ரத்து செய்ய மாட்டோம். காளியரசனை சிக்க வைக்க இதை பயன்படுத்துவோம். அனாமிகா தனது ஜிடிகே பாதுகாப்பு பிரிவிலிருந்து முன்னாள் கமாண்டோக்களை கலைஞர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் போல மாறுவேடமிட்டு அழைத்து வந்தார். ரஞ்சனி முக அங்கீகாரத்துடன் கூடிய டிஜிட்டல் கண்காணிப்பு கட்டத்தை உருவாக்கினார். இது ஒவ்வொரு அறிமுகமில்லாத முகத்தையும் கண்காணிக்கிறது. டிபினி அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான வெளியேற்றங்களை உறுதி செய்ததுடன் கிராம மக்களுக்கு அவசரகால பயிற்சிகளில் பயிற்சி அளித்தார். திருவிழா தொடங்கியது. வண்ணங்கள், இசை, பட்டாச்சுகள். ஆனால் ஒவ்வொரு நடனப்படிக்கு பின்னாலும் மாறுவேடமிட்ட ஒரு போர்வீரன் இருந்தான். காளியாரசன் ரவியில் வானவேடி கைகள் வானத்தை ஒளிரச் செய்தபோது ரஞ்சனியின் ஸ்கேனர் ஒலித்தது. முக பொருத்தம் 89 விழுக்காடு. கலியரசன். அவர் ஒரு வயதான இனிப்பு விற்பனையாளர் போல் மாறுவேடமிட்டிருந்தார். செயல் இப்போது முடிகிறது என்று கிசுகிசுத்தபடி சிவராயன் அமைதியாக நெருங்கினார். உங்க கிராமத்தையே இந்த நிலைக்கு கொண்டு வந்தீங்க. நான்தான் உங்க இறுதிச் சடங்கை கொண்டு வந்தேன் என்று காளியரசன் குளிர்ச்சியாகச் சிரித்தார். ஆனால் அவர் வெடிக்கும் தூண்டுதலை அடைவதற்குள் அனாமிகாவும் வெற்றிமாறனும் அவரது ஆட்களைச் சமாளித்தனர். அதே நேரத்தில் திபினி குழந்தைகளை வெளியேற்றினார். சிவராயன் காளியரசனுடன் கைகோர்த்து போரிட்டான். அவனது நரம்புகளில் கோபம், அன்பு மற்றும் நீதி ஆகியவை கொழுந்துவிட்டு எரிந்தன. கடைசியாக ஒரு குத்து விழுந்ததில் காளியரசன் மயக்கமடைந்தார். குண்டு சிதறடிக்கப்பட்டது. வெற்றியா அல்லது தொடக்கமா? காளியரசன் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டார். கிராமவாசிகள் சிவராயனை தோள்களில் தூக்கிக் கொண்டு அவரது பெயரை உச்சரித்தனர். ஆனால் அவர் தனது மனைவிகளை சுட்டிக்காட்டி, இது என்னுடைய வெற்றி அல்ல, இது நம்முடையது. தூரத்தில் கோயில் மணிகள் ஒலிக்க திருவிழா மீண்டும் உயிர் பெற்ற போது குடும்பத்தினர் ஒன்றாக நின்றனர். காயங்களுடன், கண்ணீருடன், எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையுடன். ஆனால் ஒரு கேள்வி எஞ்சியிருந்தது. இது நிழலில் காத்திருக்கும் ஒரு பெரிய எதிரியின் தொடக்கமாக இருந்தால் என்ன செய்வது? காளியரசனின் கொடிய சதித்திட்டத்திலிருந்து அந்த கிராமம் தப்பியது. வெடிகுண்டு வெடிக்கச் செய்யப்பட்டது. உளவாளியின் முகமூடி அகற்றப்பட்டது. மக்கள் பாதுகாப்பாக இருந்தனர் இப்போதைக்கு. ஆனால் தீ எரியாதது. சந்தேகம் எரிந்து போயிருந்தது. காதலை மோதலாக மாற்றுதல். மீண்டும். திருவிழாவுக்குப் பிறகு சிறிய விரிசல்கள் மீண்டும் தோன்றத் தொடங்கின. நெருக்கமான அழைப்பால் இன்னும் நடுங்கிய ரஞ்சனி அனாமிகாவை குறை கூறினாள். நீங்க அவனை உள்ளே விடுங்க. அந்த விற்பனையாளர் ஜிடிகே காசோலைகளில் தேர்ச்சி பெற்றார். எப்படி? என் பாதுகாப்பை கேள்வி கேட்காதே. உன் தொழில்நுட்பம் முக்கியமானதாக இருந்தபோது எங்கே இருந்தது என்று அனாமிகா பதிலடி கொடுத்தாள். திபினி அவர்களை அமைதிப்படுத்த முயன்றாள். ஆனால் அவளுடைய வார்த்தைகள் வளர்ந்து வரும் பதட்டத்தில் மூழ்கிவிட்டன. உடையாத நூலான சிவராயன் கூட அமைதியை காக்கப் போராடினான். காளியரசனின் உண்மையான குண்டு அவர்களுடைய அறக்கட்டளையில் வைக்கப்பட்டதா? மீண்டும் கட்டமைத்தல் தொடங்குகிறது உள்ளிருந்து. அன்று இரவு சிவராயன் கோவிலில் ஒற்றை விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு தன் மனைவியரை ஒன்றாக அழைத்தான். கூட்டமில்லை, நாடகமில்லை, ஆலமரத்தடியில் அவர்கள் நால்வரும் மட்டுமே. அவர் பேசினார் பச்சையான குரலில். நாங்கள் கிராமத்தை காப்பாற்றினோம். ஆனால் இப்போது நாம் ஒருவரையொருவர் இழந்தாலும் காளியரசன் இன்னும் வெற்றி பெறுவார். அனாமிகா கண்களைத் தாழ்த்திக் கொண்டாள். நான் பயந்துட்டேன் என்று ரஞ்சனி கிசுகிசுத்தாள். நானும் அப்படித்தான் என்று திபினி மெதுவாக அழுத்தாள். அங்கே ஒரு காலத்தில் அவர்கள் காதலில் விழுவதை பார்த்த அதே நிலவின் கீழ் அவர்கள் வீடுகளை அல்ல, ஆனால் அவர்களின் இதயங்களை மீண்டும் கட்டினார்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தனர். ரகசியங்கள் இல்லை, குற்றம் இல்லை, அனைத்து முடிவுகளும் ஒன்றாக. புதிய கனவுகளை விதைத்தல். மறுநாள் காலை கிராமம் மாறத் தொடங்கியது. பெரிய பேச்சுகளால் அல்ல, ஆனால் அமைதியான, சக்தி வாய்ந்த செயல்களால். அனாமிகா தனது நிறுவனத்தை பயன்படுத்தி கிராமப் பெண்களுக்காக தற்காப்பு பயிற்சி மையத்தை அமைத்தார். ரஞ்சனி உள்ளூர் இளைஞர்களுக்காக ஒரு தொழில்நுட்ப பள்ளியைத் தொடங்கினார். குறியீட்டாளர்களை போர்வீரர்களாக மாற்றினார். டிபினி குணப்படுத்தும் வட்டங்களை தொடங்கினார். அங்கு கிராமவாசிகள் கதைகள், வலி மற்றும் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டனர். சிவராயன்
அவர் வீடு வீடாக நடந்து சென்றார், ஒரு ஹீரோவாக அல்ல, ஆனால் ஒரு பணிவான மனிதராக, ஒவ்வொரு கிராமவாசியின் தைரியத்திற்கும் நன்றி தெரிவித்தார். நிறைவு காட்சி. மீண்டும் ஆலமரத்தடியில் சிவராயன் தன் மனைவிகளுடன் நின்றான். நீ என் புயலாக இருந்தாய் என்று அவர் சிரித்துக் கொண்டே கூறினார். ஆனால் இப்போது நீ என் தங்குமிடம். அவர்கள் நிலத்தை பார்த்தார்கள், எரிந்து மீண்டும் பிறந்து வலிமையாக. ஏனென்றால் காதல் எரியக்கூடும், ஆனால் நம்பிக்கையுடன் மீண்டும் கட்டியெழுப்பப்படும்போது அது அசைக்க முடியாததாகிவிடும். கிராமத்தில் அமைதி திரும்பியிருந்தது, ஆனால் மேற்பரப்பில் மட்டுமே. காட்டின் ஆழத்தில் முகமூடி அணிந்த ஒரு உருவம் ஒரு குன்றின் மேல் இருந்து கிராமத்தை பார்த்து கொண்டிருந்தது. காளியரசனை விட கருமையான ஒருவர். சிவராயனின் கடந்த காலத்துடன் தொடர்புடைய ஒருவர். கடந்த காலத்திலிருந்து ஒரு கடிதம். ஒரு நாள் காலை திபினி தங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு தேய்ந்து போன உரையைக் கண்டார். அது சிவராயனின் சிறுவயது கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு பழைய டைரியிலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பக்கம் இருந்தது. அதில் சிவப்பு மையில் எழுதப்பட்ட 4 வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. அவள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த கடிதத்தில் பெயரோ விவரங்களோ இல்லை. ஆனால் அது மீண்டும் நம்பிக்கையின் அடித்தளத்தையே அசைத்தது. அனாமிகா அதை உதறித்தள்ளினாள். இது ஒரு குறும்பு. அல்லது யாரோ நீண்ட நேரம் விளையாடுகிறார்கள் என்று ரஞ்சனி முகம் சுளித்தாள். திபினி மௌனமாக சிவராயனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர் அப்படியே திகைத்துப் போனார். ரகசியங்கள் மீண்டும் வெளிப்படுகின்றன. அந்த கடிதத்தால் பீடிக்கப்பட்ட சிவராயன் தான் வளர்ந்த கைவிடப்பட்ட அனாதை இல்லத்திற்கு சென்றான். ஒரு பழைய மரப்பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அவன் பல வருடங்களுக்கு முன்பு தொலைத்துவிட்ட தனது நாட்குறிப்பைக் கண்டான். பக்கங்கள் காணவில்லை. எரிந்த மூலைகள். யாரோ ஒருவர் அவருடைய குழந்தை பருவத்தை கெடுத்துவிட்டார். எழுதப்பட்ட வரிகளில் ஒரு பெயர் தொடர்ந்து தோன்றியது, மேகனா. மனைவியும் இல்லை, தோழியும் இல்லை. அனாதை இல்லத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது மர்மமான முறையில் காணாமல் போன ஒருவர். கடந்த காலத்திலிருந்து ஒரு பேயா. அதே இரவு திபினி தனது தலையணைக்கு அடியில் ஒரு பழைய புகைப்படம் நழுவி இருப்பதைக் கண்டார். அது இளம் சிவராயன். அவனருகில் ஒரு பெண்ணுடன் நிற்பதைக் காட்டியது. பின்புறத்தில் அது எழுதியிருந்தது, அவள் ஒருபோதும் வெளியேறவில்லை. அவள் காத்திருக்கிறாள். பயம் திரும்பியது, குண்டுகளாலோ அல்லது துரோகத்தாலோ அல்ல, ஆனால் நினைவில் இருந்து. இவற்றை யார் அனுப்புகிறார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் மேகனா உயிருடன் இருந்தாள். யாராவது ஒரு காரணத்திற்காக நான் அவளை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சிவராயன் தனது மனைவிகளிடம் ஒப்புக்கொண்டார். ஒரு மர்மமான வருகை. இடது கண்ணில் தழும்புடன் ஒரு இளம்பெண் கிராமத்தின் புறநகர் பகுதிக்குள் நடந்து செல்வதுடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. அவள் மலைகளை பார்த்து கிசுகிசுக்கிறாள். நான் காத்திருந்தேன், சிவராயன். இப்போது என்னுடையது எனக்கு வேண்டும். சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -6 தொடரும்.